மேகங்களுக்கு மேலே நடக்கும் ஒரு அழகான கதை. ஒரு சிறுவன், ஒரு குட்டி டிராகன். இவர்கள் இருவரும் சேர்ந்து பயணம் செய்த ஒரு அதிசயமான நட்பின் கதை. இந்த சிறுவனின் பெயர் லியோ. சிறு வயதிலிருந்தே அவனுக்கு ஒரு கனவு. வானத்தில் பறக்க வேண்டும் என்பதுதான் அது. இன்று அந்த கனவு நிஜமாகிறது. லியோவின் பக்கத்தில் ஒரு விசேஷமான நண்பன் இருக்கிறான். அவன் பெயர் ஸ்பார்க். அவன் ஒரு குட்டி டிராகன். சின்ன உடல், பெரிய கண்கள், நல்ல மனசு. லியோவும் ஸ்பார்க்கும் சேர்ந்து ஒரு சின்ன விமானத்தில் மேகங்களை தாண்டி பறக்க ஆரம்பித்தார்கள். இருவரின் முகத்திலும் சந்தோஷம் தெரிந்தது. கீழே மலைகள், நதிகள், காடுகள் எல்லாமே பொம்மை மாதிரி சிறியதாக தெரிந்தது. ஸ்பார்க் இதையெல்லாம் பார்த்து ஆச்சரியப்பட்டான். இது ஸ்பார்க்குக்கு முதல் விமான பயணம். அவனுடைய கண்கள் சந்தோஷத்தில் ஜொலித்தது. லியோ, நாம இவ்வளவு மேலே இருக்கோம் என்று சிரித்தான். ஆனால் அந்த சந்தோஷம் நீண்ட நேரம் இல்லை. திடீரென்று கருமேகங்கள் வானத்தை மூடின. காற்று வேகமாக அடிக்க ஆரம்பித்தது. விமானம் நடுங்கியது. ஸ்பார்க் பயந்தான். அவனுடைய சின்ன இதயம் வேகமாக துடித்தது. லியோ, எனக்கு பயமாயிருக்கு என்று மெதுவாக சொன்னான் ஸ்பார்க். லியோ ஸ்பார்க்கை அன்புடன் பார்த்தான். பயப்படாதே நண்பா, நான் உன்னோடதான் இருக்கேன். நாம இருவரும் சேர்ந்து இதை ஜெயிக்கலாம். அந்த வார்த்தைகள் ஸ்பார்க்குக்கு தைரியம் கொடுத்தது. அவனுடைய உள்ளத்திலிருந்து ஒரு அழகான ஒளி வெளியே வந்தது. அந்த ஒளி விமானத்தை பாதுகாத்தது. நட்பும் நம்பிக்கையும் சேர்ந்து கருமேகங்களை கடந்து விமானம் வெளிச்சத்துக்கு வந்தது. மீண்டும் நீலவானம். சூரியன் பிரகாசித்தது. ஸ்பார்க் சிரித்தான். லியோவும் மகிழ்ச்சியாக இருந்தான். இருவரும் மேகங்களின் மேலே இருக்கும் ஒரு அழகான இடத்தில் மெதுவாக இறங்கினார்கள். ஸ்பார்க் லியோவின் தோள் மீது தலையை வைத்து நிம்மதியாக இருந்தான். இந்த கதை நமக்கு என்ன சொல்லுகிறது தெரியுமா? உண்மையான நட்பு இருந்தால் பயம் நம்மை நிறுத்த முடியாது. நண்பர்கள் இருந்தால் நாமெல்லாம் வானம் வரை பறக்கலாம்.